வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிக் பாஸ் ரிவ்யூ தான் பண்ணியிருக்கிறோம். அப்போ மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். முத்துக்குமரன் நமக்கு பிடிச்ச ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தவர் வின் பண்ணார். அவருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தோம். நிறைய ஆஃப்டர் பிக் பாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல வீடியோக்கள்லாம் போட்டிருக்காரு. சமூகம் சார்ந்து ஆக்ரோஷமாக நிறைய பேசியிருக்கிறாரு. அப்போ பார்க்கும்போதும் பரவாயில்ல, ஒரு நல்ல சரியான வழியில் தான் போயிட்டுருக்கிறாரு, சரியான ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்னு. இப்போவும் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் இப்போ நடந்துகிட்ருக்கிற அரசியல் விளையாட்டுகள் இந்த காமெடிகள்லாம் நம்ம நினச்சதுக்கும் மேலே நடந்துகிட்ருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த சுச்சுவேஷனில் நிறைய பேர் தப்பு தப்பாக பொருளையை கலப்பி விட்டுருக்குறாங்க. அது பெரிய பெரிய ஊடகங்களே அதை பண்ணிகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்த ஒருத்தர், அவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இப்போ டிஎம்கே தான் சதி பண்ணுது, விஜய் அவர்களை சிஎம் ஆக விடாமல் தடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்குறிகள் பேசலாம். முத்துக்குமரனுக்கு என்ன வந்தது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் இது சும்மா இருக்கும், யாராவது பொருளையை கலப்புறாங்களா அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை விதைச்சிருக்கிறாரு. அது 1 மில்லியன் ரீச் இருந்திருக்கு. ஆகும்ல இந்த டைமில் ரீச் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பார்த்தேன். அப்போவும் நம்பலை. அதுக்கப்புறம் எனக்கு தெரிந்த ஒரு ரைட்டர் அதை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தார். அப்போ தான் அதுக்கு மேலே அதை நம்பாமல் இருக்க முடியாதுல்ல. அந்த ரைட்டரே அவருடைய வீடியோவில் சொல்லியிருந்தார். அப்படி இங்கே ஒரு திருமண மண்டபம், ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமண விருந்தில் பார்த்தீங்கன்னா விஷத்தை கலந்து விட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த விஷ பாட்டிலை உடைச்சிட்டிங்கன்னா எல்லாரும் பொழைச்சிடுவாங்களா, அந்த மாதிரி தான் இது முத்துக்குமரன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை பண்ணணும், என்ன அவசரம் அப்படி, இல்லை என்ன லாஜிக் இது, டிஎம்கே தான் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விஜய் சார் மெயில் அனுப்பிச்சாங்க, லெட்டர் அனுப்பினாங்க, நேரில் போய் பார்த்தாரு, 1-2 முறை போய் பார்த்துட்டாரு. ஆனால் இப்போ அதில் சொல்கிற குழப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா செம்ம காமெடியாக இருக்குது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இவங்க லெட்டர்லேயே பார்த்திங்கன்னா பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணாங்க. ஆல்ரெடி போட்ட வீடியோவில் பேசியிருந்தோம். அது எத்தனை சீட்டு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருந்தா அதுவே போதும். ஆனால் இவர் 35% ஓட்டு வாங்கியிருக்கிறோன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே முதல்ல தப்பு. இதில் சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் அங்கே இருக்கிறாரு செங்கோட்டையன், அவர் எல்லாத்தையும் பார்த்துருவார், அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை பார்க்கலையா? அவ்வளோ பெரிய கட்சியில் என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருந்து எனக்கு அது தெரியாதுங்கிறாரா? ஸோ அது தப்பு அப்படின்றாங்க. சரி, அடுத்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு இத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்குங்க, நாங்கள் தாங்க இங்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாவது போயிருக்கணும். அப்படி போகும்போது இவங்க எத்தனை ஜெயிச்சாங்க, 108, அதை மட்டும் போய் சொல்லாமல் காங்கிரஸ் 5 சப்போர்ட் பண்ணுறதா இருந்தில்ல, அதை வேற எடுத்துகிட்டு கூட இவங்க 5 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எடுத்துகிட்டு போனால் இது தேவையே இல்லை. ஆனால் இவங்க எடுத்துகிட்டு போய் அதையும் கொடுத்த ஒன்று தான். அப்போ தான் கேட்டிருக்காங்க, ஓகே இவங்க 5 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓகே அப்போ மிச்சம் 118 கணக்கு வரலையே, எங்கே அவங்கெல்லாம் போய் அதை எடுத்துகிட்டு வா. இந்த ஏதோ ஒரு காமெடியில் பார்த்துருக்கோம்ல, ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது மிஸ் ஆகிடுச்சு, போய் இதை சரி பண்ணிட்டு வா, இது மிஸ் ஆகிடுச்சு, இதை போய் சரி பண்ணிட்டு வான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா திருப்பி அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. இது காமெடியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது ரசிக்கிற மாதிரி இல்லை. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இங்கே எல்லாருமே, இங்கே சமூக நீதி பேசுகிற எல்லாருமே சொல்கிறது, தொடர்ந்து சொல்கிறது, மாநில சுயாட்சியை பேசுகிற எல்லாரும் சொல்கிறது ஒன்று தான். அது விஜயாவே இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஆளுநர் அவரை கூப்பிட்டு பதவி பிரமாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோரில் ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்கணும். அங்கே அவர் ப்ரூஃப் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆட்சி தொடர்றதா வேணாவான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இது இப்போ ஏன் இப்படி பண்ணுறாரு ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இங்கே கேட்குறோம். ஆளுநர் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைமில் இவங்க பண்ணுற குளறுபடிகள்லாங்க பாருங்கள் உள்ள. ஸோ இப்படியெல்லாம் தப்பு தப்பாக எடுத்துகிட்டு வராங்க. இது கோர்ட்டுக்கு போனாலும் நிற்காது. இல்லை கோர்ட்டில் போனால் இப்போ அவங்களுக்கு தெரியாதெல்லாம் கிடையாதுங்க. அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். சசிகலா மேட்டர்லேயே அவங்க அப்படி தான் பண்ணாங்க. அவர் வரவே இல்லை, ஊருக்கு போயிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் இங்கே தான் இருக்கிறாரு, பார்க்குறாரு, திருப்பி அமுச்சிட்டே இருக்கிறாரு. இப்போ அவங்க மேலே இருக்கிறவங்க விரும்பணும், அவங்க விரும்ப மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுதான் காரணம், இதுதான் பேசிக்கு. இதில் திமுக எங்கேருந்து வந்தது? இந்த பேசிக் விஷயம் கூட பார்த்திங்கன்னா முத்துக்குமரனுக்கு தெரியலையா? திமுக எங்கேருந்து வந்தது? இதில் இன்னும் சில பத்திரிகையாளர்கள்லாம் பேசுகிறது பார்த்திங்கன்னா, விஜய் நேரடியாக ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே கிட்ட போயிருக்கணும், ஏடிஎம்கே கிட்ட தான் இப்போ நம்பர் இருக்குது, இப்போ டிஎம்கே எதிர்கட்சியாக உட்காரும்னு சொல்லிட்டாங்க.
அப்போ அடுத்து ஏடிஎம்கே கிட்ட தான் நம்பர் அதிகமாக இருக்குது. கரெக்டாக 118னா 118 மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ண முடியாது. ஒரு 5லேருந்து ஒரு 10 சீட்டு அது எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா எப்படா ஒருத்தன் பிச்சுட்டு போவான், 2 பேர் பிச்சுட்டு போவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அதை பார்த்துட்டு இருப்பாங்களா, ஆட்சி நடத்துறதை பார்ப்பாங்களா? ஸோ அது பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து ஏடிஎம்கே கிட்ட போயிட்டா அங்கே நிறைய சீட் இருக்குல்ல, 47 பேர் இருக்காங்கல்ல. ஸோ அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சி நடத்தலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த 118, அதாவது கம்யூனிஸ்ட்டு, விசிகா, இப்போ ஆல்ரெடி இருக்கிற காங்கிரஸ், இவங்கள வச்சு கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சபட்சம் ஆட்சி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் ஏடிஎம்கே நம்பி போக முடியுமா? எடப்பாடி அவர்களை நம்பி. எடப்பாடி யார், என்ன பண்ணியிருக்கிறார், என்ன வரலாறு? சசிகலா மேடம் அவங்க தான் வந்து உட்கார வச்சுட்டு போனாங்க. அதுவும் அவங்க வந்து உட்காரத்துக்காக இருந்தாங்க. இப்போ ஒரு கேம் ஆடுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, வேறு வழி கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ இவங்க ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான். அதுவும் முதல் ஆஃபர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் போயிருக்கு. அவர் அதை மேனேஜ் பண்ண முடியாமல் விட்டதுனால இப்போ அடுத்து எடப்பாடி அவர்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதுவரை எடப்பாடி யாருன்னே தெரியாது இங்கே நிறைய பேருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு 5 அடி முன்னாடி இருந்து அப்படியே காலில் சாஸ்டாங்க ஊறுறதை பார்த்துருக்குறோம். ஹெலிகாப்டரை கும்புறதை பார்த்துருக்கோம். மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது டயரை கும்புறதெல்லாம் பார்த்துருக்குறோம். காலில் அப்படியே உள்றதை பார்த்துருக்கு சாஸ்டாங்கம்மா, அதெல்லாம் வேறங்க. ஆனால் ஒரு 5 அடி முன்னாடி இருந்தே விழுந்துட்டே வந்ததை வந்து அப்போ தான் பார்த்தோம். இப்போ காமெடியாக அதை சொன்னாலும் நினச்சி பாருங்களேன், அவ்வளோ விசுவாசம் மாதிரி வந்து தேம்பி தேம்பி அழுது, அந்த வீடியோஸ் இன்னும் இருக்குது பாருங்கள். கையை கூப்பி தேம்பி தேம்பி அழுத ஒருத்தர் அடுத்து ஆடின கேம்லாம் பார்த்தீங்களா? சசிகலா அம்மாவே கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க, தினகரன் அவரை தூக்கிட்டாங்க, அவர் போய் தனி கட்சி ஆரம்பிச்சதெல்லாம் வேறு காமெடி அதெல்லாம். ஸோ என்ன ஆட்டம் ஆடினார், யார் உட்காரச்சு? இதுக்கு முன்னாடி மேடம் ஜெயலலிதா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் ஓபிஎஸ் கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படி தான் ஓபிஎஸ்ஸை தெரியும். ஆனால் அவங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் திரும்ப அங்கே கொடுத்துருவார். ஆனால் இவர் அண்ணன் ஆட்டாலாம் இவரை நம்பிட்டு இந்த வரலாறு, அது சமீபத்திய வரலாறு 2017 நடந்தது, இதெல்லாம் இப்போ நடந்தது. இவரை நம்பிட்டு நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக போயிடுவாங்களா? அவர் எப்போ காலை வாருவாருன்னு தெரியாது. இதுதான் வரலாறு. அப்படி இருக்கும்போது எப்படி போவார் விஜய்? ஸோ என்னை பொறுத்தவரை விஜய் போவாது தான் கரெக்டு. விஜய் போகிறதெல்லாம் வந்து கரெக்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னொன்று, இப்போ காங்கிரஸ் முதல்ல போனதுனால அது வந்து கண்டிப்பாக மேலே இருக்கிற யூனியனில் இருக்கிற உங்களை பயங்கர கடுப்பேற்றும் பிஜேபி ஆட்களை, அந்த 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால் வந்து அவங்க கேம் ஆடுவாங்கன்னு தெரியும். இப்போ காங்கிரஸ் போனதால துரோகி துரோகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முதுகில் குத்துட்டு போயிட்டாங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்லுங்க, அதாவது இதில் டிஎம்கேவோட ரோல் என்ன? அவர் நேற்றே இன்னொன்று ஆரம்பிச்சிட்டாங்க, எடப்பாடியும் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நாம் வந்து டிஎம்கே கேடரும் கிடையாது, அந்த கட்சியில் பொறுப்புலையும் இல்லை, எதுவும் கிடையாது, அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. முதல்ல திட்டி இருந்தோம். அதுக்கப்புறமா தான் இருக்கிறதுல இவங்க தான்ப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனுக்கு வந்துருக்குறோம். வேறு யாராவது பெஸ்ட்டாக இருந்தால் அந்த பக்கம் சப்போர்ட் பண்ண போகிறோம். ஈவன் விஜயை பெஸ்ட்டாக பண்ணால். ஆனால் அவர் பண்ண மாட்டேங்கிறாரே, அதுதான் பிரச்சனை. அது வந்து கேம்பெயின்லையும் சரி இப்போவும் சரி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒழுங்காக சரியான ரூட்டில் போக மாட்டேங்கிறாரு. ஆனால் மொத்த பழியை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் மேலே போட்டுருக்குறாங்க. அதில் எனக்கு சேர மாட்டாங்கன்ட்டு நான் ஃபுல்லாக நம்புகிறேன். டிஎம்கே ஏடிஎம்கே கூட போகாது, அதை நான் முழுசாக நம்புகிறேன். ஒரு குடிமகனாக பார்வையாலாம் இருந்து பார்த்த வரை இவங்க போக மாட்டாங்க. ஆனால் ஒரு லாஜிக்காக பேசுவோம். இப்போ ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கிறார்ல, முன்னாள் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவர் தான் நாங்கள் ரைடுக்கு வந்தவர் விஜய் வீட்டுக்கு, அருண் இல்லை, அவர் வந்து பேசுகிற அப்படி இங்கே மக்கள் வந்து மன்னிக்க மாட்டாங்க, மக்கள் இதை கவனிக்கணும், இவங்க இப்படி சதி பண்ணுறாங்க 2 பேரும் சேர்ந்து. என்ன சதி பண்ணுறாங்க? இது வந்து எத்திக்கலாக இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அந்த ஸ்கேலில் பார்க்கணும். இப்போ அந்த எத்திக்கல், தர்மம், நியாயம், நீதி, நேர்மை அப்படின்லாம் வந்தீங்கன்னா முதல்ல காங்கிரஸ் போனதே தப்பு இல்லை, டிவிக்கே கூட. ஏன்னா நீங்கள் எந்த கூட்டணியில் நின்று இருந்தீங்க, யாரை எதிர்த்து பேசியிருந்தீங்க? ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அங்கே போகிறீங்க டிவிக்கே கிட்ட? தனியாக ஒரு தனி கட்சியாக நின்று அப்படி வாங்கியிருந்தா எம்எல்ஏ சீட்டை, அப்படி சுயேட்சையாக இருந்து வாங்குறதாவோ இல்லை கட்சியாக இருந்து வாங்குறதாவோ வாங்கியிருந்தா அது வேறு. நீங்கள் எந்த கூட்டணியில் இருந்தீங்க? அப்படி அந்த கூட்டணியில் இருக்கிற டிஎம்கே கூட்டணியில் இருந்த ஒருத்தர் அந்த காங்கிரஸ் இப்போ விஜய் வந்து கூப்பிட்டா இல்லை இவங்க போய் அங்கே போய் சேர்ந்துட்டா அது வந்து சரி. எப்படி சரியாகும்? எந்த மக்கள் டிஎம்கேக்காரங்க ஓட்டெல்லாம் அங்கே போடலையா? அப்படி இருக்கும்போது அது எப்படி சரியாகும்? அப்போ ஓட்டு போட்ட மக்களுக்கு எதிராக பண்ணுறது இல்லையா, அது முதுகில் குத்துறது இல்லையா? அது இல்லைங்க அதெல்லாம் சரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க சரிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ இன்னொன்று வேறு சொல்லுவாங்க இவங்க, இது ஒரு ஆப்ஷனா? இல்லைன்னா ஏடிஎம்கே வந்து செங்கோட்டையன் இருக்காரு, அங்கே வந்து உடச்சி எடுத்துகிட்டு வரணும்னா 32 பேரை கூப்பிட்டு வரணும், 47 பேரில்
32 பேரை கூப்பிட்டு வந்தா அண்ணன் கெத்து செங்கோட்டைன்னா சும்மாவா அப்படின்லாம் பேசுவாங்க. இதே வாய்கள் பேசும்ல, அது சரின்னுவாங்க வந்து சப்போர்ட் பண்ணான். அவன் ஒரு கட்சியை உடைச்சிட்டு அங்கே இருக்கிற 3/2 பங்கு ஆட்களை கூப்பிட்டு வர்றது அது சரி. எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்ட்டிங்கன்னா, எல்லாமே சரின்ட்டிங்கன்னா, அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே சேரதும் சரி தானே. ஏன்னா மெஜாரிட்டியை மொத்தமாக எடுத்து டிவிக்கே கொடுக்கல. ஒன்று இந்த மாதிரி கேம் ஆடுறது கரெக்ட் அப்படின்ட்டிங்கன்னா அந்த கேமை எல்லாருமே ஆடலாம், கரெக்டா? இல்லை அது தப்பு, அது முதுகில் குத்துறது அப்படின்னா அப்போ காங்கிரஸ் போனதும் தப்பு தானே, அதுவும் முதுகில் குத்துறது தானே. ஒன்று இப்படி பேசணும், இல்லை இப்படி பேசணும். 3 பேர் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 பேரும் கரெக்டாக ஈக்குவலாக ஓடுங்கப்பா, எல்லோரும் ஈக்குவலாக அந்த களத்தை அமைச்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் 2வது இருக்கிற ஆள்கிட்ட போயிட்டு பாவம் அந்த பையன் இப்போ தான் வந்து போட்டியில் கலந்துக்கு வந்திருக்கான், ஓட விடியா, பரிசு வாங்கட்டையா, ஃபஸ்ட்டு வரட்டையா அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்புறம் வந்து 3வது ஒருத்தர் வரான் பார், அவனை கொஞ்சம் 2வது வர விடியா, பாவையா சின்ன பசங்க அப்படின்னு சொல்ல விடுவீங்களா? அப்படி நடந்தால் அது போட்டியா? அது என்ன இவங்களுக்கு ஒரு அளவுகோல், அவங்களுக்கு ஒரு அளவுகோல், இப்படி தான் வேறு வேறு வைக்கிறது. அது இப்படி விஜய் வந்து இன்னொரு கட்சியை உடைச்சிட்டு கூட்டு வர முடியும் அப்படின்னா அது சரி அப்படின்னா, அப்போ இந்த டிஎம்கே ஏடிஎம்கேவும் சேர்றது கூட பார்த்தீங்கன்னா சரி தானே. அது எப்படி தப்பாயிடுவாங்க? அது தப்புன்னா அப்போ இவங்க உடச்சிட்டு கூட்டு வரதும் தப்பு தானே. இப்படி இவங்க எந்த ஆப்ஷனை எடுத்தால் அது வந்து சரின்னுருது. சரி, என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர் உட்கார விடுங்க அப்படிங்கிறது தான் டிஎம்கேவும் அதான் பண்ண போகுதுன்னு வச்சிங்களேன். அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாருங்க, முதல்ல சொல்லிட்டாரு எதிர்கட்சியாக உட்கார போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங்லேருந்து இதை கிளப்பி விட்டாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது சேராது. எடப்பாடியை பற்றி விஜய்க்கே புரிஞ்சிருச்சு, அதனால தான் அவர் போகல அப்படின்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் எப்படி போவார்? அவர் நைட்டு கொடுத்த பேட்டியில் அவர் தெளிவாக மறுபடியும் சொல்லிட்டாரு, இங்கே 6 மாதம்லாம் டைம்லாம் கொடுக்கவே தேவையில்லை, ஆனால் 6 மாதம் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அவர். 6 மாதம் நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அதே போல் நீயும் அந்த 2500 கொடுக்குறியோ இல்லையோ 1000 ரூபாய் போட்டிருப்பா பெண்களுக்கு அப்படின்னு இருக்காரு. அப்புறம் காலை உணவு திட்டம் அதெல்லாம் கை வச்சிடாதுப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இன்னொன்று, இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்தில் நடக்க போதாம். அதை பற்றி ஒரு பதிவு பார்த்தேன், டிஆர்பி ராஜா ஷேர் பண்ணியிருந்தார். அதில் எழுதுகிற ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வந்து அக்காமடேஷன், அவங்களுக்கு மென்டார்ஷிப்பு, அவங்களுக்கான உதவிகள்லாம் கொடுக்கப்படுது நான் முதல்வன் திட்டத்தில். இப்போ அந்த திட்டத்தை வந்து கேன்சல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதறாரு. அதை பண்ணிடாதீங்க, இன்னும் 2 வாரத்தில் எக்ஸாமு, இந்த டைமில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தேவை இந்த ஹெல்ப்லாம் அப்படின்னு. ஸோ எவ்வளோ நல்ல திட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போவும் அந்த திட்டங்கள் பற்றி அந்த மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க. ஆனால் இங்கே என்ன பொருளையை கலப்பி விட்டுருக்குறானுங்க, டிஎம்கே சதின்றானுங்க, இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே எங்கே சேரப்போகுதுன்றானுங்க. நீங்கள் எப்படா கூப்பிட்டு வர போகிறீங்க, நம்பரை காட்ட போகிறீங்க, ஒழுங்காக ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போமான்றீங்க. அவங்க திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா சரி, என்ன சொல்லி அனுப்பிச்சாங்களோ அதை சரி பண்ணவும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் சரி பண்ண பார்க்கணும். இப்போ என்ன இன்னும் பெரிய ஊடகங்களில் கூட எழுதுறது, சிலர் பேசுறதுலாம் என்ன தெரியுமா, இங்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா பெருந்தன்மையாக நடந்துக்கணும். பெருந்தன்மையாக பார்த்திங்கன்னா இப்போ கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்கல்ல, காங்கிரஸ் போயிடுச்சு விடுங்க, முதுகில் குத்திட்டு. அடுத்து விசிகே இருக்குது, கம்யூனிஸ்ட் 2 பேர் இருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு முஸ்லீம் லீக் இருக்குது. இப்போ இவங்க எல்லாரையும் வந்து இவராக பேசி போங்க பாவங்க விஜய் போய் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடணுமா? எப்படி அவர் அரசியல்வாதியா இல்லையா? அவரை தோக்கடிச்சிருவீங்க, எதிர்கட்சி வரிசையில் உட்கார வைப்பீங்க. ஆனால் அவர் வந்து பெருந்தன்மையாக யாரை வந்து அவர் தோக்கடிச்சாங்களோ, இப்போ ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ, அதான் சொன்னோம்ல, ரன்னிங் ரேஸில் 3 பேர் ஓடுறாங்கன்னா ஒருத்தர்கிட்ட போய் இவங்க கெஞ்சுறாங்க, அது கெஞ்சுற மாதிரில அது மற்ற 2 பேர் ஜெயிக்கிட்டப்பா பார்த்து பண்ணுப்பான்னு கொஞ்சம் மெதுவாக ஓடுப்பான்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல அது. எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னா அது எல்லாருக்கும் தானே அது. ஆனால் இதில் பாருங்கள் எங்கே எதிர்பார்க்குறாங்க பாருங்கள். ஒரு பக்கம் டிஎம்கே சதின்னு சொல்லிட்டு பொருளையை கிளப்பிட்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே டிஎம்கே ஏடிஎம்கே சேரப்போகுது அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையாக பாவம் இப்போ தான் வந்துருக்கிறாரு, அவர் வந்து சிஎம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 40 பேர் அங்கே வந்து சாகும் போதும் இவர் தோன்றதானே செத்தாங்க. இவர் ஓடி வந்தப்போ என்ன சொன்னார் அவர், எந்த கட்சிக்காரனும் எந்த கட்சி தலைவனும் விரும்ப மாட்டான் தன் கட்சிக்காரர்கள் சாவது அப்படின்னு சொல்ல. அப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா, ஸ்டாலின் அங்கிள் நான் இங்கே தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், என்ன வேணால் பண்ணுங்க, நீ எங்கே இருப்பேன்னு தெரியாதா ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு, அப்படியே ரொம்ப உங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா? இல்லை என்ன எதிர்பார்க்குறாங்க இவங்க? இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட அந்த கூட்டணி கட்சிகள்லாம் உட்கார வச்சு இப்போ இவங்க போய் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வர மாட்டாங்களாம் டிவிக்கு. இவங்களுக்கு தான் இப்போ தேவை.
இவங்க பண்ண மாட்டாங்களா? அவரு அனுப்பி விடணுமா? அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கன்வின்ஸ் பண்ணி போங்கன்னு. டேய் ஸ்டாலின் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? அவர் என்ன உங்கள் ஸ்லீப்பர்ஸ் இல்லை? அவர் டிஎம்கே கட்சியாலா இல்லை உங்கள் ஸ்லீப்பர்ஸ் இல்லை? அங்கே அந்த வேலையை பார்க்கணுமா? அவர் கேட்டால் பெருந்தன்மை. அடேங்க அப்பா, ஒருத்தர் நாகரிக அரசியல்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் டீசெண்டாக ஹேண்டில் பண்ணார் பாரு. அதுக்கு தான் அவரே தோக்க வச்சு ஓரமாக உட்கார வச்சுருக்கீங்க. இதுக்கு மேலே பெருந்தன்மையாக வந்து இவர் சிஎம் ஆகிறதுக்கு, யார் நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்களோ இவர் சிஎம் ஆகிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணோமா? இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? இதெல்லாம் என்ன பெரிய ஒரு காமெடி இல்லை? இந்த காமெடி ஒரு பாமர மக்களுக்கு புரியாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். முத்துக்குமரன், உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு? இப்படி போகிற போக்கில் வந்து டிஎம்கே வந்து சதி பண்ணுது அப்படின்றீங்க. அது பொலிட்டிக்கல் ஆட்டம் அப்படின்னா இப்போ இவர் ஆடுறது, இவர் பண்ணுறது, மற்றவங்க பண்ணுறதெல்லாம் ராஜதந்திரம் கணக்கில் வந்துடும், கெத்துன்ற கணக்கில் வந்துடும். இப்போ சொல்லுங்களேன், வந்து உட்காந்து என்ன ஆளுநர் சார், என்ன பிஜேபி அங்கிள்ஸ், என்ன பார்த்து பயன்ட்டிங்களா எங்களை, நாங்கள் சிஎம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா? நான் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இப்போ வீடியோ போட வேண்டியதானே? இது பாமரில் புரியாமல் இருக்கலாம், முத்துக்குமரன் போன்ற ஆட்களுக்கு எப்படி புரியாமல் போச்சு இது? இல்லை இவங்கெல்லாம் பண்ணால் வந்து ராஜதந்திரம், அது அப்படியே அரசியல் அறிவு, அரசியல் சாணக்கியத்தனம், கட்சியை உடைக்கிறது, அந்த கூட்டலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் சாணக்கியத்தனம்னா அப்போ களத்தில் பிளேயராக இருக்கிற ஸ்டாலின் அதை பண்ணக்கூடாதா? அப்படியே பண்ணாவே அது தப்பு கிடையாது. ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னடா அந்த பக்கம் கத்திட்டுருங்க, அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து, அவர் இப்போ இல்லைங்க, இவங்களுக்கெல்லாம் மறதி, ஒரு தேசியவாதி அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்லியிருப்பார்ல, அந்த மாதிரி மறந்துடுறாங்க ப்ரோ எல்லாம். கடைசியாக அனிதா பிரச்சனையா இல்லை வேறு ஏதோ ஒரு இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஒரு இஷ்யூவில் பாண்டிராஜ் டைரக்டர் இருக்கார்ல, பாண்டிராஜ், அவர்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதான் நிறைய பேர் பேசிட்டாங்க, வேறு இதில் பொலிட்டிஷியன்ஸ் பேசிட்டாங்க, இல்லை வேறு ஆட்கள்லாம் பேசிட்டாங்க. சினிமா இயக்குநர்கள் இந்த மாதிரிலாம் வந்து பேச மாட்டாங்க யூஸ்வலாக. ஆனால் ஒரு கட்டத்தில் எடப்பாடி அவர்கள் ஆட்சி இருக்கும்போது, இந்த காமெடிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த தூத்துக்குடி 13 பேர் துப்பாக்கி சூடுன்னு நினைக்கிறேன், அதுக்கு அடுத்துன்னு நினைக்கிறேன், ஒரு கண்டன ஒரு மீட்டிங்கில் ஏதோ பேசும்போது பாண்டிராஜ் சொல்லியிருப்பா, அப்படி டைரக்டர் பாண்டிராஜ், அவர் மற்ற விஷயங்கள்லாம் அவ்வளோலாம் பேச மாட்டார், வந்து வெளியே எந்த இயக்குனரும் பெருசாக பேச மாட்டான்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது அவர் சொல்லி, என்ன ஸ்டாலின் சார் இன்னும் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, முடிச்சு விடுங்க அவங்கள அப்படின்னு. அப்போவே நிறைய பேர் எதிர்பார்த்தது என்னன்னா, அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது, ஸ்டாலின் நினச்சிருந்தால் அதை பண்ணியிருக்க முடியும், எடப்பாடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியை கலைச்சிருக்க முடியும், ஓபிஎஸ் இங்கே சில பேரை கூப்பிட்டு வந்துட்டார்ல, அப்போ பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஆடலை அந்த கேமை, அவங்கள ஆட்சி பண்ண விட்டார். பண்ணுங்க, இருக்கட்டும், மொத்தமாக முடியட்டும், அப்புறம் போய் மக்களை சந்திப்போன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். அதுதான் வரலாறு. அப்படி இருக்கும்போது இப்போ விஜயை வந்து இப்பயே இறக்கணும்னு ஏன் ஆசைப்பட போகிறார்? நீங்கள் உட்கார்றாச்சா, உட்காந்து பாடுறாச்சா? ஆனால் தயவுசெய்து நாங்கள் நல்ல திட்டங்கள்லாம் வச்சுட்டு வந்தோம்ல, அதை மட்டும் தடுத்துடாத அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 6 மாதம் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு வேறு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? யார் சொல்லுவா இதெல்லாம்? இவ்வளோ சொன்னாலும் இவரை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறானுங்க, இவங்க தான் சதி பண்ணுறாங்க, இவங்க தான் சதி பண்ணுறாங்கன்னு. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ அவரே வந்து சப்போர்ட் பண்ணணுமா? இன்னும் சில பேர் சொல்லிட்டு அவரே சப்போர்ட் பண்ணணும். ஏன்டா பண்ணணும்? ஏன் பண்ணோம்? களத்தில் போட்டியில் இருக்கிறவர் இல்லை அவர் ஏன் பண்ணணும் சப்போர்ட்டு? இது எப்படா எதிர்பார்ப்பீங்க? அவர் இந்த கட்சியை உடைச்சாலுமே அது சரிதானே? அதானே நீங்கள் சொல்கிறீங்க. இவங்க மற்ற விஷயங்களை பண்ணால் சரின்றீங்களா, அதே விஷயத்த பண்ணால் அப்போ அவர் பண்ணாலும் சரிதானே அது. ஆனால் அவர்கிட்ட எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்க்குறீங்க. யார் பண்ணுவா இதை? இது என்ன எதிர்பார்ப்பு? இது என்ன காமெடி இது? முதல்ல இதில் எல்லா இடத்துலையும் ஊடகங்கள்லாம் வந்து இது வேற கொளுத்தி போட்டாங்க, 2 பேரும் சேர போகிறாங்க அப்படின்னு. சேர்ந்தாலும் தப்பு கிடையாது, அது வந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக போயிடும். எப்படி போவோம் தீர்ப்பு? மக்கள் தானே அந்த எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. 2 பேர் சேர்ந்தால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை இருந்துச்சுன்னா அந்த எண்ணிக்கையும் கொடுத்தது மக்கள் தானே. அது எப்படி தப்பாக போயிடும்? ஏன்னா நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்கள வந்து கூப்பிட்டு ஆட்சி அமைக்கல, இந்த கூட்டணியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு பிச்சு ஆட்சி அமைச்சிடலாம். ஏன்னா மக்கள் வந்து உங்களோட சேர்த்து அவங்க கூட்டணி வைக்கும்போது ஓட்டு போடல, அந்த வேற 2 பேரோட இருக்கும்போது தானே ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு. அப்போ அங்கேருந்து நீங்கள் பிரித்து எடுத்து ஆட்சி பண்ணலாம் அப்படின்னா அது சரின்னா அப்போ அவங்களும் பண்ணலாம்ல, அதுவும் சரிதானே. ஆனால் இப்போவே இன்னும் உட்காரவே இல்லை. இப்போவே பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் வேணும் உங்களுக்கு, அவங்க பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கணும் உங்களுக்கு, இல்லை அவங்க சதி பண்ணுறாங்க. இப்போயே கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தமாக. நீங்கள் நடக்க போகிற 6 மாதம் உட்கார வச்சாலும் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் இல்லை 60 வருஷம் பின்னாடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல இருக்குது மொத்தமாக. இல்லை இதில் வந்து நடுவில் வந்து கீழே விழுந்தாலும் சொல்லுவாங்களே மண்ணு ஓட்டலை அப்படின்னு, அது மாதிரி பில்டப் வேறு. இங்கே வந்து மறுபடியும் எலெக்ஷன் வந்தால் அப்படியே அண்ணன் ஸ்வீப் பண்ணுருவார் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி எதிர்பார்க்கல உங்களை இவ்வளோலாம் வருவீங்கன்னு யாரும்.
இப்போ அதே போல் வந்து டம்மியாக வந்து நின்றுவாங்களா? இல்லை நீங்கள் இவ்வளோலாம் யோசிக்கிறதுல ஒரு ஆர்கே பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் கரெக்டாக தான் பேசுவார். அவர் போட்டது கூட வீடியோ நேற்று அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரோன்னு தெரில எனக்கு. ஏன்னா டோன்ட் டூ திஸ் அப்படின்லாம் கூட என்னன்னு சொல்லாமல் டோன்ட் டூ திஸ், ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ், மக்கள் உங்களை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, இது தப்பு, என்னையா பண்ணக்கூடாது, தயவுசெய்து இது மட்டும் பண்ணுறாதீங்க என்னையா பண்ணக்கூடாது, அது கடைசி வரையும் சொல்ல. அங்கேருந்து தான் இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பரவிடுச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே வந்து கூட்டணி அமைக்க போகுது, விஜய் சிஎம் ஆக விடாமல் தடுக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இவ்வளோ காமெடிகள் இங்கே நடந்துட்டுருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அது எதிர்கட்சியாக உட்கார்றவர் வந்து ஆளுங்கட்சியாக இவர் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுமாம். முன்னாடி சொல்லுவாங்க, கலைஞர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அவருடைய அறிக்கை தான் பார்த்தீங்கன்னா இங்கே அரசாங்கத்தையே நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போதே. அதுக்கப்புறம் தான் நான் எச் ராஜா சொன்னது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னார்ல. இப்போ அதுதான் ஞாபகம் வருது. இன்னும் அவர் எதிர்கட்சியாக கூட வந்து உட்காரல, இன்னும் சபையில் இவர் ஆளுங்கட்சியாக இன்னும் பொறுப்பேற்கல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் அவர் தான் சதி பண்ணுற, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்லைன்னா இந்த பொருளிலேயே வாழணும்னு நினைக்கிறீங்களா? அதான் ஏற்கனவே சொன்னல, ஒரு ஆள் அரசியல் ஆய்வாளர்னு சொல்லிட்டு, இது பெருமாள் மணி பார்த்துருக்கோம். நீயா நானெல்லாம் முதல்ல பேசும்போது பார்த்துருக்கேன் பல வருஷம் முன்னாடி. அப்போல்லாம் வேட்டி சட்டையில் போட்டு துண்டை போட்டு ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் வராரு, ஏதோ பேசுகிற அப்படி அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஊடக விவாதங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கவுண்டிங் டே அன்றைக்கி சொன்னார்ல, வாட்ஸ்அப் செய்தி வதந்திங்களே வளர்ந்ததுங்க இதுங்க. அவ்வளோ பெரிய ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு டிபேட்டில் வந்து 12 மணிக்கு மேலே வந்து எம்ஆர்பி ரேட்டு தான் ஒயின் ஷாப்பில் 10 ரூபா கூட வாங்குறத நிப்பாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அவ்வளோ கூச்சமே இல்லாமல் அங்கே வந்து நெல்சன் அதுக்கப்புறம் கலாசுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னைக்கு கடை லீவுன்னு அவருக்கு. கடை லீவ் அப்போது 12 மணிக்கு மேலே விஜய் கவுண்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது, இன்னும் ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் கூட வரல, அவர் அடுத்து வருவார், பெரும்பான்மை பெறுவார், சிஎம் ஆக வாய்ப்பு இருக்குன்னும் போதே அப்படியே ஊழல்லாம் போயிடுச்சான் அப்படின்னு தான் நரேஷனை வந்து இவங்க செட் பண்ணுறாங்க. டாஸ்மாகில் 10 ரூபா வாங்க நிப்பாட்டாங்க 12 மணிக்கு மேலே. டே கடையே கிடையாதுடா, எங்கடா நிப்பாட்டினாங்க? எவ்வளோ பெரிய உருட்டு இல்லை இது? அப்போ என்ன மாதிரியான ஒரு டுவாகோர்கள் பாருங்கள் இவங்கெல்லாம். இல்லை ஒரு அரசியல் ஆய்வாளரே இப்படி பேச வச்சுருக்கிறாங்க, இல்லை பேசுகிறாங்க. இந்த மாதிரி தான் டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் சதி பண்ணிடுச்சுன்றது. இவங்களால பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்னா மறுபடியும் அங்கே தான் கை காட்டுவாங்க. இதை மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? இதில் பாமர மக்கள் பார்க்குறாங்க, ஓகே மக்களுக்கு புரிஞ்சிடும். அதனால தான் மக்களுக்கு இது தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் குறைஞ்சபட்சம் 6 மாதமாவது இவரை வந்து ஆட்சி பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ என்னை பொறுத்தவரை விசிகா கம்யூனிஸ்ட் வந்து விஜய் சாரோட போகிறது வந்து நல்லது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவங்க நாளைக்கு தான் முடிவு பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. போகிறது நல்லது, அமைச்சரவை வாங்கிடுங்க. ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன்னா, நாளைக்கு ஒரு பில்லு அங்கே மும்மொழி கொள்கை பில்லு அங்கே வருது அப்படின்னா அங்கே சைன் பண்ணக்கூடாது. இங்கே மாதிரி இங்கே டீலிமிட்டேஷன் வருது அப்படின்னா அதை எதிர்த்து போராட வைப்பாங்க. திருமாவளவன் அவர்களும் அங்கே கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் இருந்துச்சுன்னா போராட வைப்பாங்க, கம்பல் பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. அப்படி போன பிஜேபி பக்கம் போய் நிற்கிற அப்படின்னா அங்கேருந்து வாபஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த கண்டிஷன்லாம் போட்டு போனவங்க நிபந்தனையற்று அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, நிபந்தனையோட சப்போர்ட் பண்ணுறோம், ஆட்சி நடத்துங்க, திரும்ப ஒரு எலெக்ஷன் இப்போ இமீடியட்டாக வேணாம். அதே போல் இவங்க எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணும்ல. நம்ம நினச்சதை விட சிறப்பாக விஜய் பண்ணிட்டாருன்னா அடுத்து விஜயை தான் சப்போர்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கான அறிகுறிகள் தெரியலையே, தற்குறித்தனம் தானே தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆளுநர் கேம் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்ச அறிவியர்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆளுநரை வச்சு தான் பிஜேபி கேம் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் தப்பாக எழுதிட்டு போகிறீங்கன்னா என்ன சொல்கிறது? இதில் முத்துக்குமரன் டெலிட் பண்ணிட்டாரு, பட் அவர் போட்ட வீடியோ இன்னும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, பரப்பிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வதந்திகள்லே எவ்வளோ நாள் தான் நீங்கள் பில்டப் பண்ணி வச்சுட்ருப்பீங்க. இந்த படம் அயன்மேன் ஃபிலிமில் ஒன்று 2 or 3 தெரில எனக்கு, அதில் வந்து இப்படி தான் ஒரு பெரிய டெரரிஸ்ட் மாதிரி ஒரு வில்லனை வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. அவர் தான் வந்து மிரட்டுவார் கவர்மெண்ட்டே. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிவி சேனல்லாம் பார்த்து ஹேக் செய்யப்பட்டு அவர் வந்து சில நிமிடங்கள் பேசிட்டு போயிடுவார். அவர்
பயங்கரமாக இருக்கும் பார்க்கும்போது ஆரம்பத்தில். அப்புறமா அயன்மேன் ஹீரோ போயிட்டு பிடிச்சிடுவார். பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது ஒரு டம்மி பீஸு, காமெடி பீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டரை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சுட்டு வந்திருப்பாங்க. அவர் மெயின் வில்லன் கிடையாது, வில்லன் வேற ஒரு ஆளாக இருப்பான். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வருது இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது. பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் காமெடிகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.